ஜெர்லின் உட்காரு. ஜீசஸ் இவங்க வரமா ஜீசஸ். ஜெர்லின் உட்காரு. ஜெர்லின் ஜெர்லி அது யாரு? சாத்தான். இவங்க இயேசு ஜீசஸ். எக்ஸாம்க்கு ரெடியா வராங்க, படிச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் வேலைக்கு தூக்கி போட்டு வேண்டிதான். நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேட்கறியா? விட்டுடியா? செம்மையா இருக்கும். அது நான் இதே மாதிரி பண்ணேன். உன் விட்டு அது குடுறா. நான் வேணுமா வேணாமா? விட்டே வேறு தரேன், டீச்சர் தரேன். Yes, this is good. வேணாம் மகனே, அப்படி செய்யாத. விட்டடிக்கிறது நல்ல பழக்கம் கிடையாது, அது பாவம். அப்படி செய்யாத. அது விட்டேரா, எக்ஸாம் வர டைம் ஆகுது. இந்த சீக்கிரமா போயிட்டு விட்டடிச்சு விட்டடிக்கிறோம், பாஸ் ஆகிறோம், அவ்வளோதான். சரியா? இதே மாதிரி தான் எல்லாரும் பிட் அடிக்கணும். நீங்களும் பிட் அடிங்க. நீங்களும் படிச்சிங்களா? படிக்காதீங்க, பிட் அடிங்க. ஏசப்பா, நீங்க நான் பாருங்க, இங்க இருக்க எல்லாரையுமே நான் பாவம் செய்ய வைப்பேன். உன்னால முடியாது. என் பிள்ளைங்க அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. நீ வேணா சோதிச்சு பாரு அவங்கள. அவங்க என் பேச்சு தான் கேட்பாங்க. அவங்க நேர்மையா நடந்துப்பாங்க. சேலஞ்ச். நான் தான் ஜெயிப்பேன். எல்லாரையும் நான் தான் சீன் 2. ஏய் பில்லி சொன்னா வாடா. எக்ஸாம் டைம். எக்ஸாம் ரெடியா? ஏய் தம்பி, என்ன புக்கெல்லாம் கொடு. யாரும் விட்டடி கூடாது. விட்டு வச்சிருந்தா அவங்க கொடுத்துருங்க. விட்டலாண்டி கூடாது. விட்டு வச்சிருந்தா கொடுத்துருங்க. எல்லாரும் விட்டு எடுத்து எழுதுங்க. அப்பா, விட்டச்ச கொஸ்டின்லாம் வந்துருச்சுடா. இன்னைக்கு பாஸ் ஆகறதான். ஏய், உனக்கு வரலையா? நீ எழுதுடா. வேணாம் மகனே, அப்படி செய்யாத. உன்னை அவன் குழப்புறான். நீ அந்த மாதிரி செய்யாத. விட்டடிக்காத. யாரும் பேசுற மாதிரி இருக்கு. விட்டு அடிடா. உனக்கு தான் ஆச்சு. எது தெரியலையா? பின்னாடி நான் பார்த்தே தான். விட்டா உனக்கு முன்னாடா. ஐய், பின்னாடி திரும்பி கேளுமா, பாஸ் ஆடுவேன். வேணாம் மகனே, நீ அப்படி செய்யாத. நேர்மையா இரு. நான் உன்னை காப்பாத்துறேன். விட்டடிக்காத. யார் அழுகிறது? ப்ளீஸ். வாட் ஹேப்பன்? ஏன் அழுகுறீங்க? படிக்கலையா? ஏன் வீட்டில் என்ன பண்ணீங்க? டைம் ஆயிடுச்சா? படிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சா? சரி, ஓகே, குட் கேர்ள். தெரியலன்னு உண்மையை சொன்னதுக்காக நீங்க இப்போ போய் படிச்சுட்டு எழுதலாம். சரியா? சொன்னா நீங்க எழுதுண்டா. நீங்க தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். வேணாம் மகனே, தப்பு செய்யாத. மாட்டிக்க. மாட்டேடா, எழுதுடா. தம்பி, என்ன பண்றீங்க? விட்டடிங்களா? எந்திரிங்க. Get out of the class. Get out.
மிஸ் நான் மிஸ் சொன்னா பிட் அடிக்கலான்னு மிஸ் 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 சாரி மிஸ் சாரி மிஸ் பிரீசி படிச்சிட்டீங்களா? எழுதுங்க. விட்டு அடிக்கதான் படிச்சுனது பழகி தெரியாம Scene 3. Yes. One. கிளாஸ் ரூம்ல கிளாஸ் ரூம் தான். எக்ஸாம்ல எக்ஸாம் தான். எழுதிருக்கும் போது எழுதுவாங்க தான். அதுக்கு என்னப்பா போய் எழுது போ. பிட் அடிச்சோம் மிஸ். என்னது? அதனால மிஸ் அனுப்பணும். பிட் அடிச்சிங்களா? என்ன தைரியம் இருந்தா பிட் நான் வேணாம்னு சொன்னேன். சிவனா மிஸ் விட்டே கொடுத்தான் என் மேல சத்தியமா மிஸ் நான் எதுவும் எடுக்கல இந்த மிஸ். கதையெல்லாம் விட்டு நிற்காதீங்க. கோ. Tomorrow you have to come with the parent. Parent-ஓட தான் சாரி வரணும். மிஸ். போங்க. அங்கேயும் பாரு. Go that side. Parent-ஓட தான் வரணும். Parent எல்லாம் வரக்கூடாது. இந்த ஆக்டிங்லாம் வேணாம். ஆக்ட் பண்ணாத. கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி வேற. ஆக்டிங் வேற. ஆக்டிங். Scene 4. முக்கியமான கால் எடுத்து பேசு வண்டி ஓட்டாங்க பேசாத ஒரு மாட்டை எடுத்துட்டு பேசு எடுத்தேன்னா ஆபத்து என்ன வண்டி நிறுத்திட்டு பேசுறாச்சே வண்டி ஓட்ட பேசுறாங்க தெரியல இருக்கும் ஒரு இது போயிடுச்சு பார்ப்போம் வேற யாராவது அங்கே பார்ப்போம் எவனா ஆர்ஆர் ஃபைவ் டியூப்னு எவனா வச்சிருப்பான் மண்டபம் பேசுறா 100 போனா 150 போனா என்ன போன் எடுத்து பேசு வேணாம் மகனே இப்படி செய்யாத உன்னை பேசுறா முக்கியமான பேசுறா பேசுறா ஐ ஃப்ரெண்ட்ஸ்ரா உன் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் ஜாக்கப் ஹலோ மகனே நான் தான் அப்பயே சொன்னேன்ல பேசாதன்னு சொல்லி இப்போ என்ன ஆச்சு பத்தியா பரவாயில்ல நான் உனக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புறேன் பேசுறேன் பேச்சு Scene 5. பஸ்ல எதுவும் இல்லையே பசிக்குதே 2 நாளா சாப்பிடலையே என்ன பண்ணது 10 பவுன் தேரும் அப்படியே முடிச்சு அப்படியே அவ்வளோதான் சரியா வேணாம் கர்சன் அவன் பேச்சு கேட்காத அவன் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான் நீ அவன் பேச்சு கேட்காத பிடி ஓடு ஏய் அடிக்காதீங்களா டேய் மன்னிச்சிருங்க ஏசப்பா இனிமேல் நான் எக்ஸாமில் பிட் அடிக்க மாட்டேன் ஏசப்பா மன்னிச்சிருங்க ஏசப்பா மற்றவங்களுக்கும் பிட்டு கொடுக்க மாட்டேன் ஏசப்பா ஸ்தோத்திரம் இயேசுப்பா நான் இனிமேட்டு உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி நீங்க எதுவும் சொன்னாலும் அதெல்லாம்
செய்ய மாட்டேன் ஏசப்பா. எங்கள் வீட்டு பைக்கை வேகமாக ஓட்டுவேன் ஏசப்பா. அதே போல் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் பேச மாட்டேன் ஏசப்பா. என்னால் ஒருத்தர் காயப்பட்டு ஏசப்பா. என் பாவத்தை மன்னிக்க ஏசப்பா. அவருக்கும் சீக்கிரமாக சரியாக உதவி செய்யுங்க ஏசப்பா. என் பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சு இனிமேல் உங்களுடைய வழியில் நான் நடக்கிறேன் ஏசப்பா. என்னை ரட்சகம் ஏசப்பா. நான் ப்ளீஸ் ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இனிமேல் நான் பாவத்தை வழியில் போகவே மாட்டேன் ஏசப்பா. ப்ளீஸ் ஏசப்பா என்னை ரட்சகம் ஏசப்பா. மனுஷங்க ஏசப்பா. என் வீட்டில் யாரையும் நீங்கள் திருட மாட்டேன் ஏசப்பா. நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்து அந்த வேலையை சம்பாரிச்சு தான் ஏசப்பா சாப்பிடுவேன். ஹலோ, என்னது எனக்கு வேலை கிடைச்சிச்சு? இது வேலை கிடைச்சிச்சா? ஐயோ எனக்கு வேலை கிடைச்சிச்சு. நன்றி ஏசப்பா. இப்போதான் ஏசப்பா உங்ககிட்ட வேலை கேட்டாரு. தந்தீங்களே ஏசப்பா. நன்றி ஏசப்பா. பரவாயில்ல மகனே மகளே, நீங்க 3 பேரும் பாவம் செஞ்சாலும் என்னிடத்துல திரும்பி வந்தீங்க. உங்களுடைய பாவங்களை மன்னிச்சு நான் உங்களை எல்லாரும் ஏத்துக்கிறேன். இனிமேல் நீங்க பாவம் செய்யாம நேர்மையான வழியில உண்மையா நடக்கணும். அந்த சாத்தானுடைய பேச்சை நீங்க கேட்காம உண்மையா நடங்க. ச்சே ச்சே 3 பேர் நல்லா ஆயிட்டாங்களே. இப்படி யாரையா பாவம் செய்யறேன்னா எப்போ நான் தோல்விடுவேன் ஏசப்பா. நீங்கன்னா பாருங்க, உலகத்தில் இருக்க எல்லாருமே நான் பாவம் செய்ய வைப்பேன். என்னால அப்படி பண்ணவே முடியாது. என் பேச்சை கேட்காத பிள்ளைங்க கூட என் பேச்சை கேட்டு என்னிடத்துல திரும்பி வந்தாங்க. பாவத்துல இருந்து மீண்டு வந்து என்னிடத்துல சேர்ந்துட்டாங்க. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓ அப்பாலே இப்போ சாத்தானி. இப்ப பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுக்கக்குள்ள ரெண்டு நல்ல டிசிஷன் கெட்ட டிசிஷன் 2 எடுக்க வரும். அப்ப எப்பயுமே ஏசப்பா சொல்ற நல்ல டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நன்மையா தான் இருக்கும். அவர் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து உங்களுடைய குறைவையும் நிறைவா மாற்றுவார். ஆனா சாத்தானுடைய பேச்சை கேட்டீங்கன்னா அது தீமையில தான் போய்